Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு மிரர் ஒர்க் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் and back neck தான் and மிரர் ஒர்க் and plus அது கூட நம்ம வந்து லக்ஷ்மி காயினும் கூட அது கூட நம்ம வந்து ஆட் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெக் டிசைன் வந்து நம்ம வந்து போட போறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெக் லைனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி நீங்கள் வந்து மிரர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம அது வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ளே நெக் அவுட்லைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எப்பவும் போல் செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பட் நம்ம இப்போது நம்ம த்ரெட் ஒர்க் வந்து ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ண போகிறதுனாலும் சரி, நம்ம பேசிக்காக வந்து 2 லைன் வந்து ஜரி த்ரெட் வந்து கொடுத்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோட் ஸ்டிச்சையே ஃப்ளாட் லோடாக, அதாவது நம்மளை வந்து பேடட் லோடு இல்லாமல் சென்டரில் எந்த த்ரெட்டும் இல்லாமல் இல்லை எந்த எம்போசிங் ஒர்க்குக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ப்ளைனாக நம்ம வந்து இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம வந்து இதுக்கு மெஷர்மெண்ட்டு வச்சுக்கிட்டு நம்ம இதில் வந்து ஃபுல்லாக லோடிங் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிங்க்கு அண்ட் டார்க் ப்ளூ கலர் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ளவுஸில். ஸோ நான் ஃபஸ்ட்டு நெக்கோட அவுட்லைனுக்கு வந்து டார்க் பிங்க் கலர் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நான் வந்து லோடிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் மிரரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் பிங்க் அண்ட் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸில் வந்து நம்ம கொடுத்துக்க போகிறோம். அண்டு மிரருக்கு வந்து ஃப்ரேம் ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறது நம்ம சேனல்லையே வந்து டுட்டோரியல் வந்து இருக்குது. ஸோ யாருக்காச்சும் வந்து மிரர் வச்சு ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் மிரர் வந்து டுட்டோரியல் போய் பார்த்துருங்க. அப்போ உங்களுக்கு வந்து இது ஈஸியாகவே புரியும். அண்ட் நம்ம இந்த மாதிரி நெக்குக்கு வந்து லோடிங் ஸ்டிச் வந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச்சு, அதாவது அதுவும் வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் தான் கொடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பீட்ஸ் வச்சு கூட நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக வந்து லோடிங் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து செயின் ஸ்டிச்சு, அதாவது ஜரி த்ரெட்லேயே ஒரே ஒரு லைன் செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்துக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு வந்து 2 செயின் ஸ்டிச் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம், அது வந்து நம்மளோட விருப்பம்தான். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் மட்டும்தான் 2 செயின் ஸ்டிச் வந்து போடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணாலும் சரி, நம்ம அடுத்தடுத்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக்கோட அவுட்லைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது 2 லைன் ஜரி த்ரெட், அதுக்கப்புறமா பிங்க் கலரில் ஒரு லோடிங் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு லைன் ஜரி த்ரெட் வந்து கொடுத்து ஒரு நெக் அவுட்லைன் மட்டும் சிம்பிளாக வந்து கவர் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மிரர் ஒர்க்கில் ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து பிங்க் அண்ட் ப்ளூ வந்து பண்ண போகிறோம் கலர் காம்பினேஷனில். அதனால் 1 விட்டு 1 நீங்கள் வந்து பிங்க்கு ஃபுல்லாக போட்டுருங்க. அதுக்கப்புறமா மீதி போடாமல் இருக்க பார்த்திங்களா, அது ஃபுல்லாக நீங்கள் வந்து க்ரீன் வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக நெக்கை சுற்றியும் இருக்கக்கூடிய எல்லா மிரர்ஸ்லேயும் வந்து நம்ம ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் மிரர் ஸ்டிச் வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை, கொஞ்சம் அதோட கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளூ கலரில் வந்து போடுறேன், டார்க் ப்ளூ கலர். அண்டு ஃபஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா டார்க் பிங்க்கில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். எதனால் அப்படின்னா இதோட பேஸ் கலர் வந்து லைட் க்ரீன் கலர், அதாவது ரொம்பவே லைட்டான கலர். அப்போது நம்ம வந்து இதில் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு டார்க் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது தான் இதோட லுக் வந்து உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் கூட என்ஹான்ஸாக நல்லாவே தெரியும். அதுக்காக
அண்ட் இப்போ நம்ம மிரருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டதுக்கப்புறமா ஒரு லைன் அதே சேம் கலர்லேயே வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மிரர் ஒர்க்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தான் ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒர்க் தான் இந்த மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து மிரருக்கு வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸில் வந்து பிங்க் அண்டு ப்ளூ கலர் காம்பினேஷனில் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிரர் ஒர்க்கை சுற்றி நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் ஸ்டிச், அதாவது மிரர் ஃப்ரேம் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் அதை சுற்றி ஒரே ஒரு லைன் ஜரி த்ரெட்டில் கொடுத்துக்க போகிறேன். நம்ம இதுக்கு பதிலாக சுகர் பீட்ஸ் இருக்க பார்த்திங்களா, நம்ம அது கூட கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ பாருங்கள், நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா மிரர்ஸ்க்குமே நம்ம வந்து ஸ்டிச் அந்த ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான லுக் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கிராண்டாக ஹெவியாக வேணும் அப்படின்னா 2 லைன் வந்து நீங்கள் இந்த மிரர் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பேஸை வந்து அலாட் பண்ணி நம்ம வந்து போடும்போது நல்ல கிராண்டான ப்ளவுஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதுவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரேட் கம்மியில் நம்ம வந்து போடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம த்ரெட் ஒர்க்கே பண்ணலாம். ஏன்னா நம்ம இது வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிசைனும் வந்து நல்லா எடுப்பாக தெரியும். அண்ட் அதே போல் நம்ம வெறும் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ப்ரைஸுமே வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு நம்ம பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போது நம்ம லக்ஷ்மி காயின் வந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து 2 மிரருக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னு சொல்லி விட்டதுக்கப்புறமா நம்ம அகெயின் ஏன்னா நம்ம அதை வந்து ஒட்ட தான் போகிறோம், அப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம அதுக்கு வந்து சும்மா நார்மலாக வந்து நம்ம ஒரு லூப் வந்து நம்ம வந்து பீட்ஸ் எல்லாம் வச்சு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு அது வீடியோ எடுக்கும்போது நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அதையும். அண்ட் இப்போ லக்ஷ்மி காயின்ஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி லைனாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான நெக் டிசைன் தான். இதே மாதிரியே 2 மிரருக்கு சென்டரில் வந்து இந்த லக்ஷ்மி காயினை வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த பீடு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அந்த மேலே அந்த லக்ஷ்மி காயினோட அந்த வளைவு போர்ஷன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த ஹோல்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம்.
அண்டு இது வந்து உங்களுக்கு எப்படி நாட் போடணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து எல்லா வீடியோலையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து நம்ம பீட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லுக்கில் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சென்டர் போர்ஷனில் நம்மளுக்கு அந்த இடம் தான் வந்து கொஞ்சம் காலியாகவே இருக்கும். அதனால் அந்த இடத்துல மட்டும் நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு டிசைன் வந்து போட்டுக்கலாம். அண்ட் இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக, ரொம்ப பிகினர்ஸ் கூட நம்ம வந்து இதில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான ஸ்டிச்சஸ் தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதையும் வந்து நீங்கள் டபுள் லைனாக கொடுத்துக்கோங்க. சிங்கிள் லைன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்காது. ஸோ டபுள் லைன் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மிரருக்கும் அண்ட் அந்த லக்ஷ்மி பேண்டன்ட்டுக்கும் சென்டரில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். அண்டு ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி போடணும். ஒரே சைடில் இருந்தே எல்லா அந்த டிசைனும் வந்து ஒரே பக்கமாக பார்த்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சென்டர் வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சைடு வந்து நம்ம மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி அந்த சுழி போட்டிருக்கோம் அப்படின்னா இன்னொரு சைடு வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடாக போட்டிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி சென்டர் வந்து கரெக்டாக நம்ம வந்து பிளான் பண்ண முடியும். அண்ட் சென்டரில் மட்டும் நம்ம இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் போட்டு நம்ம அதை வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏதாச்சும் வேணும், ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இதை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.